அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிமையான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் அனைத்து விதமான சிருஷ்டிகளும் சிவசக்தி தத்துவத்தின் அடிப்படையிலேயே இருக்கின்றன. சிவசக்தி சேர்க்கை இல்லாமல் எந்த ஒன்றும் உருவாகாது. இரண்டு சக்திகளும் ஒன்றோடு ஒன்று கலந்திருந்தாலும் கூட அதை உணரும் போது அவை இரண்டாக விரிகின்றன. மீண்டும் அவை ஒன்றாக இணைகின்றன. இதை குறிக்கும் விதமாகவே எம்பெருமான் ஈசனே அர்த்தநாரீஸ்வரராக உமை ஒரு வாகனாக நம்முடைய முன்னோர்கள் குறித்து காட்டினார்கள். சத்தி சிவன் விளையாட்டாம் உயிராகி ஒத்த இருமாயா கூட்டத்து இடை ஊட்டி சுத்தம் அது ஆகும் துரியம் பிரிவித்து சித்தம் புகுந்து சிவம் அகம் ஆக்குமே. அகத்துக்குள்ளேதான் ஈசனை பார்த்தாக வேண்டும். அகத்துள்ளே ஈசனை கண்டவன் அகத்தீசன் என்றாவான். சக்தி சிவன் விளையாட்டு என்பதுதான் உயிராக உருமாறுகிறது. இரண்டு தத்துவங்கள் இணையாமல் ஒரு புதிய தத்துவம் உருவாவதற்கு வாய்ப்பில்லை. ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் ஒரு உயிர் புதிதாக அங்கே பரிணமிக்க முடியாது. இந்த இரண்டை பற்றியதான ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் சிருஷ்டி எப்படி நிகழ்கிறது என்பதை எவராலும் பிரித்து சொல்ல முடியாது. ஆனால் திருமூலர் போன்ற சுத்த ஞானிகளால் இதை தெளிவாக எடுத்துச் சொல்ல முடிகிறது. இந்த இரண்டும் இரண்டு மாய சக்திகள் என்றே குறிப்பிடுகிறார். சிவசக்தி விளையாட்டு என்பது ஒரு உயிராக உருவாவதற்கு அங்கே ஒரு மாய நாடகம் நடக்கிறது. அந்த மாய நாடகத்தின் காரணமாக துரியாதீதம் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவனிலிருந்து துரியம் என்பது பிரிந்து கீழே இறங்கி வருகிறது. துரியம் துரியாதீதம் ஆகிய இந்த இரண்டும் சிவசக்தி தத்துவமாகி சிருஷ்டியை உருவாக்கி புதியதொரு உடலை படைத்து அதற்குள்ளே புகுந்து நின்று விளையாடுகிறது. சித்தம் என்பது நேரடியாக பராபரத்தோடும் சிவத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அந்த சித்தம்தான் இத்தனையும் செய்கிறது. பொதுவாக அன்றைய நாளிலே நம்முடைய முன்னோர்கள் மேன்மைக்குரிய பெரியவர்கள் நமக்கு ஏதாவது ஒன்றை சொல்லி அதை நாம் பணிந்து கேட்கும் நிலை வரும்போது ஒரு வார்த்தையை சொல்வார்கள், தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்று. சித்தம் என்பது சிந்தனை. இங்கே சிருஷ்டி எந்த சிந்தனையில் உருவாகிறது? சிவத்தின் சிந்தனையால் உருவாகிறது. சிவம் சிந்திக்கிறது, சக்தி செயல்படுகிறது. பராபரத்தின் விருப்பம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. பராபரம் சலித்து கீழே இறங்கி வந்து சிவமாக, சக்தியாக, சிவசக்தி சேர்க்கையாக புதிய ஒரு சிருஷ்டியை கொடுக்கிறது. அது துரியாதீதத்திலிருந்து துரியமாக இறங்கி வருகிறது. இறங்கி வந்த தத்துவமே முழுமையான சிருஷ்டிக்கு அடிப்படையும் அடிநாதமும் ஆகிறது. சத்தி சிவன் தன் விளையாட்டு தாரணி சத்தி சிவமும் ஆம் சிவன் சத்தியும் ஆகும். சத்தி சிவமன்றி தாவரம் வேறில்லை, சத்திதான் என்றும் சமைந்து உரு ஆகுமே. இந்த உலகம் அணுக்களாக பிரித்து கொண்டே போனால் இறுதியாக பிரிக்க முடியாத ஒரு அணு வந்து சேரும். அந்த அணுவை கடவுள் துகள் என்று இன்றைய விஞ்ஞானம் குறிப்பிடுகிறது. எவராலும் அறுதிட்டு அறிய முடியாத ஒரு நுண்ணிய துகளாகிறது. அந்த நுண்ணிய துகள் என்பது சக்தி. அந்த நுண்ணிய துகளுக்கும் அப்பால் எவராலும் புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே இருப்பது சிவம். இந்த சிவமும் சக்தியும் இல்லாமல் எந்த ஒரு முழு வடிவமும் உருவாவதில்லை. பஞ்சபூதங்கள் இந்த சிவசக்தி சேர்க்கையால் உருவாகின்றன. கல், மண், கடல், மரம், செடி, இப்படி மனிதன் ஈராக அனைத்து விதமான சிருஷ்டிகளும் சிவசக்தியின் சேர்க்கையால் உருவாகின்றன. இந்த சேர்க்கையை பற்றிய ஆராய்ச்சியை செய்யக்கூடிய சித்தர்கள் இது மாயா என்று பயந்தார்கள். அதன் பிறகு இது எல்லாமே சிவசக்தியின் மாய நாடகம் என்று தெளிந்தார்கள். பராபரம் விளையாடக்கூடிய விளையாட்டுத்தான் இந்த தாரணியிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான நிலைத்த நிலையற்ற தத்துவங்களாக மாறுகின்றன. இந்த பிரபஞ்சம் மாத்திரமல்லாது இன்னமும் நமக்கு தெரியாமல் ஆகாய வெளியிலே பறந்து கிடக்கக்கூடிய எண்ணற்ற பிரபஞ்சங்களும் பராபரத்தின்
விளையாட்டால் உருவாகின. பராபரத்தின் விளையாட்டை எவராலும் புரிய முடியாது. அந்த விளையாட்டுக்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டுமல்லவா? அந்த வடிவத்தைத்தான் இங்கே சிவசக்தி விளையாட்டு என்று திருமூலநாயனார் குறிப்பிடுகிறார். குறைக்கின்ற வாரி குவளைய நீரும், பறக்கின்ற காற்று பயில்கின்ற தீயும், நிறைக்கின்றவாறு இவை நீண்டு அகன்றானை வரைத்து வலம் செய்யுமாறு அறியேனே. வலம் செய்தல் என்றால் சுற்றி வருதல். பொதுவாக பெரியவர்களை சுற்றி வலம் வந்து வணங்குவது என்பது வழக்கம். வலம் வந்து வணங்கும் போதுதான் எல்லாமே உருவாகிறது. நம் வீடுகளிலே மின்விசிறிகளை பயன்படுத்துகிறோம். அந்த மின்விசிறியின் தத்துவத்தை பாருங்கள். மின்விசிறி வலப்பக்கம் சுழலும் போது காற்று வேகமாக கீழ்நோக்கி தள்ளப்படுகிறது. அதே மின்விசிறி எதிர்ப்பக்கமாக திரும்பிச் சுற்றினால் காற்று உறிஞ்சப்பட்டு வெளித்தள்ளப்படுகிறது. நம் வீடுகளிலே இந்த 2 விதமான மின்விசிறிகளையும் பயன்படுத்துகிறோம். காற்று தேவையான போது வீச வைப்பதற்கு ஒரு மின்விசிறியும், உள்ளே இருக்கும் காற்றை வெளியே தள்ளுவதற்கு ஒரு மின்விசிறியும் வைத்திருக்கிறோம். இதை ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் எக்ஸாஸ்ட் ஃபேன் என்று குறிப்பிடுவோம். அது காற்றை உள்ளிலே இருந்து உறிஞ்சி வெளியே தள்ளுகிறது. இதுபோல சுழற்சி, அந்த சுழற்சியில் தான் சகலமும் இருக்கிறது. அண்டவெளியிலே இந்த பூமி எண்ணற்ற நினைத்து பார்க்க முடியாத வேகத்திலே சுழல்கிறது. ஒரு வினாடிக்கு 1800 மைல் வேகத்திலே சுழல்கிறது என்று சொல்பவர்கள் உண்டு. ஒரு நிமிடத்திற்கு 1800 மைல் வேகத்திலே சுழல்கிறது என்று சொல்பவர்கள் உண்டு. பொதுவிலே பூமியின் சுழற்சியின் வேகம் 1800 மைல் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இத்தனை வேகமாக சுழன்றாலும் கூட பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நிலையாக இருக்கின்றன. தடுமாறி கீழே விழுந்து விடவில்லை. அப்படியென்றால் அதிவேகமாக நாம் உணரக்கூட முடியாத வேகத்திலே அனைத்து பிரபஞ்சங்களும் சுற்றி கொண்டிருக்கின்றன. இப்படி சுற்றக்கூடிய பிரபஞ்சங்களை யார் சுழற்றி விட்டது? சுழற்றிவிட்ட ஆற்றல் எது? இதற்கான பதில் எவரிடத்தும் இல்லை. ஆனால் அந்த ஆற்றல் பராபரம் என்பதை நம்முடைய சித்தர்கள் கண்டறிந்தார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர், காற்று, நெருப்பு, நிலம், ஆகாயம் என்று எல்லாமே எவராலும் புரிந்து கொள்ள முடியாத அந்த பராபரத்திலே இருந்துதான் வெளிப்பட்டு வந்தன. இவையெல்லாம் எப்படி ஏற்பட்டன? ஏற்படுத்தியது யார் என்று பார்க்கும்போது, ஏற்படுத்தியவர் இன்னார் என்பதற்கு ஏதாவது ஒரு அடையாளம் காட்ட வேண்டுமல்லவா? அந்த அடையாளமாகவே சிவன் என்றும் சக்தி என்றும் சித்தர்கள் குறிப்பிட்டார்கள். அதாவது நம்மால் அறிய முடியாத, ஆனால் உணர மட்டுமே முடியக்கூடியதான 2 பெரும் ஆற்றல்களை சிவம் என்றும் சக்தி என்றும் பிரித்து காட்டினார்கள். ஆனால் சிவசக்தி என்று சிலைகளை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய நிலையை பற்றி சித்தர்கள் இங்கே சொல்லவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். வரைந்து வலம் செய்யுமாறு இங்கு ஒன்றுண்டு, நிறைத்து வரு கங்கை நீர் மலர் ஏந்தி, உரைத்து அவன் நாமம் உணரவல்லார்க்கு புரைத்து எங்கும் போகான் பொரிசடையோனே. எம்பெருமான் ஈசனை கங்கை நீரை கொண்டு அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும். இது மேலோட்டமாக அறியக்கூடிய அறிவு. ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும்போது கங்கை நீர் எங்கே இருக்கிறது என்கிற கேள்வியை கேட்டால் அதற்கு சித்தர்கள் பதில் சொல்கிறார்கள். கங்கை நீர் செஞ்சடையோன் என்று அழைக்கப்படக்கூடிய சிவனின் சிரத்தில் இருக்கிறது என்று குறிப்பிடுவார்கள். சிவன், சீவன் இந்த 2ம் வேறு வேறல்ல. நம்முடைய உடலும் சிவதத்துவமாகவே இருக்கிறது. கங்கை எங்கே இருக்கிறது? சிரசிலே இருக்கிறது. சிரசிலே இருக்கக்கூடிய கங்கை நீரை கொண்டு சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சிவனாகிய சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் புரிசடையோன், அதாவது 72,000 சடைகளை கொண்டு உடல் முழுவதும் ஆற்றலை பரப்பி அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் என்கிற சிவன் நம்மை விட்டு நீங்கி போக மாட்டான். அதாவது மரணம் இல்லாத ஆகும். வளமாக சுற்றி கொண்டு ஆற்றலை உடல் முழுவதும் பரவவிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர தத்துவம் என்பது சந்திரகலை சூரியகலை என்கிற 2ஆக இருக்கிறது. வெப்பம் அதிகரித்தால் விளைவுகள் விபரீதமாகும். வெப்பத்தை கட்டுக்குள்ளே வைத்திருக்க சக்தியால் மாத்திரமே முடியும். எம்பெருமான் ஈஸ்வரனுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலே
அச்சு மாறாமல் சுழல வைக்கக்கூடிய காரியத்தை சக்தி செய்து கொண்டிருக்கிறாள். அந்த அன்னையின் பெருங்கருணையின் காரணமாகவே நம்முடைய உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சக்தி தத்துவம் குறைந்து சிவ தத்துவம் அதிகரித்து விட்டால் இந்த உடல் பஸ்பமாகி போகும். எனவே எம்பெருமான் ஈஸ்வரனுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ளே சரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கங்கை நீர் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவை விளங்கி இருக்க வேண்டும். ஜீவசக்தியாய வாயுவின் துணை கொண்டு, அதாவது அன்னை பராசக்தியின் துணை கொண்டுதான் ஐயனை அப்பனை அணுக முடியும். அப்படி அணுகியவர்களுக்கு ஜீவன் விட்டு போகாத சாகாவரம் கிடைக்கும். இதைத்தான் இத்திருமந்திர பாடல் நமக்கு சொல்லுகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.